அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜூலை 29ஆம் தேதி அன்று நமக்கு வந்துட்டு அபிஜித் நட்சத்திரமானது வர இருக்கு. அந்த நட்சத்திர நேரத்துல நாம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் மொத்தம் 27 அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாள்ல வரும். அதுவும் 24 நிமிடங்கள் மட்டும் அந்த நட்சத்திரமானது இருக்கும். அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் மிகவும் சூட்சமான அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமா இருப்பது தான் இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம். இது திருவோண நட்சத்திரம் வருவதற்கு முன்பாக வரக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரு ஒருத்தவங்க மனசார வேண்டி என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். அது நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்துல வெற்றிகள் நமக்கு உண்டாகும். இத பலரும் தீய செயல்களுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும், அந்த தீய செயல்களினால் இந்த பூமியை அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கிருஷ்ணர் தன்னுடைய மயில் இறகுல அந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருப்பாரு அப்படின்னு கூட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் பிறப்பதற்கு முன்பாக 24 நிமிடங்கள் மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது இருக்கும். இந்த 24 நிமிடங்கள் மட்டும் நம்முடைய நியாயமான வேண்டுதல்களுக்காக கிருஷ்ணரை நினைத்தோ இல்லைன்னா பெருமாளை நினைத்தோ இந்த வழிபாட்டினை செய்தோம் அப்படின்னா, அந்த வழிபாட்டின் பலனால் நமக்கு கேட்கின்ற வரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த முறை நமக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னா, ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் நமக்கு 3 மணி 24 நிமிஷத்திற்கு தொடங்கி மதியம் 3 மணி 50 நிமிஷம் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்கின்றது. அதுவும் இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற வேண்டுதலை முன்வைத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அனைத்து தெய்வங்களின் அருளாலும் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதுவும் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல ஒரு தட்டு ஒண்ணு எடுத்துக்கிட்டு, அந்த தட்டுல நீங்க ஒரு 2 மண் அகல் விளக்க எடுத்து வச்சு நல்லா சுத்தம் பண்ணி நீங்க திரி போட்டு வச்சுட்டு, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வைங்க. முடிந்தால் அதுல கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏத்திக்கலாம். இந்த தீபத்தை உங்க வீட்டுல பெருமாள் கிருஷ்ணர் படம் இருந்தால் அதற்கு முன்னாடி ஏற்றலாம். இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல, அதிலும் நல்ல இடமா என்று பார்த்துட்டு நீங்க ஏத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தீபம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா முழு மனசோட யாருக்கும் எந்தவித தீங்கும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல்களை மட்டும் முன்வைத்து வழிபாடு செய்யணும். இப்ப இந்த தீபம் முழுமையா அந்த 24 நிமிடங்களும் அப்படியே எரியட்டும். நீங்க மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு புதன்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கனால நம்முடைய வேண்டுதல்களை நம்ம முன்வைக்கும் பொழுது நிச்சயமா அது விரைவிலே நிறைவேறும். ஒருவேளை உங்களால் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா 2 மண் அகல் விளக்கு வைத்து அதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி மனசார ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் கையில வைத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க முன்வைங்க. அதனால அந்த 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான 24 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசார கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும்.
அந்த பிரபஞ்சமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நடத்தி குடுக்கும். நிச்சயம் அது நடந்தே தீரும்னே வந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை நீங்கள் வெளிய வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த நேரத்துல நீங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வம், பெருமாள் இப்படி ஏதாவது ஒரு தெய்வம் வந்துட்டு இந்த மனசுல நெனச்சு, அந்த 24 நிமிடங்களும் உங்க மனசுக்கு பிடித்த ஒரு தெய்வத்த வந்துட்டு நீங்க வேண்டிக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நியாயமான முறையில இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைவேறும். அதுவும் எந்த ஒரு வழிபாடு நம்ம செய்தாலும், முதலில் நம்முடைய குலதெய்வத்த வந்து மனசார நினைச்சுட்டு, அதற்கு பிறகு நாம செய்தோம் அப்படின்னா, நாம எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி நிச்சயம். அது நமக்கு ஜூலை வந்துட்டு 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் 3 மணி 24 நிமிஷம் வந்துட்டு தொடங்கி, 3 மணி 50 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆனது வந்துட்டு நமக்கு இருக்கின்றது. இந்த 24 நிமிடங்களை வந்துட்டு யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்ப ரொம்ப நாளா வந்துட்டு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவே இல்ல, அப்படிங்கிறவங்க இந்த 24 நிமிஷத்த வந்துட்டு பயன்படுத்தி, அந்த டைம்ல உங்களோட கோரிக்கைய வந்துட்டு வைத்தீங்க அப்படின்னா, நிச்சயம் வந்துட்டு அது வந்து ரொம்பவுமே வந்து சீக்கிரமா வந்துட்டு நிறைவேறும். ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திர நேரம். கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற வரங்கள் வந்துட்டு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த வேண்டுதல வந்துட்டு பண்ணுங்க. என்றும் நல்லதே வந்துட்டு நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.